वाग्यज्ञेन कल्पताम्। स्वस्ति न इंद्रो वृतस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो वरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ओम शांति शांति शांति। मुंडक उपनिषद முதல் முண்டகம் முதல் கண்டம் எட்டாவது மந்திரம். தபசாச்சீயதே பிரம்ம ததோ அன்னமபி ஜாயதே அன்னாத் பிராணோ மனஹ சத்யம் லோகா கர்மசு சாம்ருதம் தபசாச்சீயதே பிரம்ம ததோ அன்னமபி ஜாயதே அன்னாத் பிராணோ மனஹ சத்யம் லோகா கர்மசு சாம்ருதம். இந்த பிரம்மாண்டமான இந்த உலகம், இந்த காரியம் வருவதற்கு முன் பிரம்மன் என்ன நிலையில் இருந்திருக்கும் ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம். இந்த உலகம் வரவில்லை, நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய கண்களுக்கு புலப்படுகின்ற இந்த உலகம் வரவில்லை. அப்பொழுது அந்த பிரம்மம் மட்டுமே இருந்தது. சதேவ சௌமிய, சத்தேவன இந்த பிரம்மம் மட்டுமே இருந்தது. கூட ஏதாவது இருந்திருக்குமா? அக்ஷரம் மட்டுமே இருந்திருக்கும் என்பது சந்தேகம் இல்லை. அக்ஷரம் எங்கேருந்து எடுத்தோம்? இந்த உபனிஷத் பிரம்மத்துக்கு கொடுத்த பெயர் அக்ஷரம். ஆமாம், சுத்த பிரம்மம். ஆனால் அத்துடன் அவ்யக்தமான நாம ரூபங்கள் அக்ஷரத்துடன் சேர்ந்திருக்க வேண்டும் சொல்லி பார்த்தோம். ஏன் அப்படி பார்த்தோம்? அந்த கருத்து நமக்கு எங்கிருந்து கிடைச்சது இருந்தால், அதனுள்ள அப்படி இருந்திருந்தால்தான் இந்த பிரபஞ்சம் இப்படி வந்திருக்க முடியும். வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையில் இவைகளெல்லாம் என்ன ஒடுங்கிய நிலையில் வெளித்தோற்றத்துக்கு வராமல் அதனுள்ளே இருந்தது. ஆக பிரம்மத்திடம், அந்த அக்ஷரத்திடம் சிருஷ்டிக்கு முன் இரண்டு தத்துவங்கள் இருக்கின்றது. இதுவரையில் நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். பிரம்ம அல்லது அக்ஷரம். அடுத்து இரண்டாவது வெளித்தோற்றத்துக்கு வராத நாம ரூபங்கள். அந்த அவ்யக்தமான வெளித்தோற்றத்துக்கு வராத நாம ரூபம்தான், அந்த நாம ரூபத்தை தான் சாஸ்திரம் மாயா அல்லது பிரகிருதி என்ற வார்த்தையில் சொல்லுகின்றது. அப்போ இந்த பிரம்மத்திடம் என்ன இருக்கின்றது? சிருஷ்டி வர வேண்டும் என்றால் அந்த அக்ஷரம் என்ன செய்ய வேண்டும்? வெளித்தோற்றத்துக்கு வராத அந்த நாம ரூபத்தை வெளிப்படுத்த வேண்டும், அல்லது மாயையை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தினால் இந்த பிரபஞ்சமானது தோன்றும். வெளிப்படுத்தினாதான். நம்முள்ளே மனசில் சில விஷயங்கள் இருக்க, வார்த்தைகள் இருக்குது, வெளியில் வரல, வெளிப்படுத்தலை. வெளிப்படுத்தினா என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். ஆமாம், அந்த முயற்சியை தான் இங்கே தவம் என்ற வார்த்தையில் சொல்ல போகின்றது, பார்க்க போகின்றோம். எப்படி 1 கிலோ தங்கத்தில் வெளித்தோற்றத்துக்கு வராத நாம ரூபங்கள் வெளித்தோற்றத்துக்கு வந்த பிற்பாடு நகைகளாக மாறியதோ, அதே போல் அக்ஷரம் ஆகிய அந்த பிரம்மத்திடம் வெளித்தோற்றத்துக்கு வராத நாம ரூபம் இருக்கின்றது, இருந்தது. அந்த நாம ரூபம் பிரகிருதி அல்லது மாயை என்ற பெயர் அழைக்கப்படுகின்றது. இனி அக்ஷர பிரம்மம் மாயின் துணை கொண்டு சிருஷ்டியை துவக்க வேண்டும்.
பிரம்மம் மட்டுமே உண்மையில் இருந்தது. ஆனால் பிரம்மத்தை சார்ந்து நாமரூபங்கள் இருக்கின்றது. தங்கத்தை சார்ந்து நாமரூபங்கள் இருப்பது போல இனி இந்த அந்த நாமரூபம், இந்த அவ்வியக்தம், மாயை, இதெல்லாம் இப்போ நாம் என்ன பண்ணலாம்? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் மாயை என்ற வார்த்தையிலே சொல்லுவோம். அந்த வார்த்தை நமக்கு அறிமுகமான பரிச்சயமான வார்த்தை தான். ஒவ்வொரு தடவை அவ்வியக்தம் நாமரூபம் சொல்கிறதுக்கு பதிலாக. ஆக பிரம்மன் முதலில் மாயையின் துணை கொண்டு சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்துதான், நினைச்சுதான். முதலில் விருப்பம் ஏற்பட்டது. ச ஈக்ஷது, விரும்பியது. விருப்பம் வந்ததும் வெளித்தோற்றத்துக்கு வராத அந்த நாமரூபங்களை வெளித்தோற்றத்துக்கு வருவதற்கு, உற்பத்தி செய்வதற்கு தயாரானது. முதல்ல பேசாமல் சும்மா இருக்கும். பிறகு ஒரு இச்சை வருகின்றது. பிரம்மத்துக்கு இச்சை வந்தவுடன் மாயையினுடைய கண்டிஷன் என்ன? தயாராக இருக்கின்றது. அலர்ட் ஆகிடுச்சு. தயாரான பிற்பாடு என்ன ஆகின்றது? அதன் பிற்பாடு சிருஷ்டியானது துவங்குகின்றது. அதுவும் எப்படியோ ஏதோ என்று கண்ணா பின்னான்னு தாறுமாறா, ஒரு முறை இல்லாமல், அப்படிலாம் இல்லை. சூக்ஷ்மமான சிருஷ்டி, சூக்ஷ்ம நிலை முதல்ல துவங்கன்னு சொன்னால் தயாரான நிலை. அடுத்து சூக்ஷ்மமான நிலை, சூக்ஷ்ம பூத சிருஷ்டி, சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள். கிரம சிருஷ்டி தான் இந்த உபநிஷத் சொல்லுதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்து விட்டோம். ஆக முதலில் சிருஷ்டிக்க வேண்டும் என்கின்ற இச்சை தயாராக இருக்கின்ற நிலை. பிறகு சூக்ஷ்மமான பூதங்கள், பஞ்சபூதங்கள். சூக்ஷ்மமான பூதங்கள்னால் இப்போ நாம் பார்க்கின்ற ஸ்தூல பூதங்களுக்கு முன் இருந்த நிலை, சூக்ஷ்மமான இருந்த நிலை. பிறகுதான் ஸ்தூலமாக இந்த உலகமானது தோன்றியது. ஆக சூக்ஷ்ம பிரபஞ்சம் தோன்றிய பிறகு சூக்ஷ்ம பிரபஞ்சத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரங்கள் தோன்றியது. சூக்ஷ்ம சரீரம்னா நம்மளோட மனது, நாம் பார்க்கின்ற சக்தியாக இந்திரியங்கள், அதெல்லாம் வந்து சூக்ஷ்மமாக இருக்கின்ற நிலை. இப்போ ஸ்தூலமாக கண்ணு தெரியுது, ஆனால் கண்ணினுடைய பார்வை நமக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியுதா? ஆனால் அது சக்தி. இப்போ சக்தி மறைஞ்சுதான் இருக்கும், நம்ம கண்களுக்கு தெரியாது. இப்போ ஒருத்தரை பார்த்து அவருக்கு இந்த சக்தி அவர் கைக்கு இருக்கு தெரியுமா? அவர் எழுதினா தான் அவர் கையெழுத்து தெரியும், அவர் வரைஞ்சால் தான் இவர் ஓவியர்னு தெரியும். அந்த சக்தி வெளிப்பட. ஆக முதல் படி சிருஷ்டிக்க இச்சை, இரண்டாவது படி சிருஷ்டிக்க தயாரான நிலை, மூன்றாவது படி சூக்ஷ்ம பிரபஞ்சம், நான்காவது சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல சரீரத்துக்கு முன்ன இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி. பிறகு எல்லா ஜீவராசிகள், சூக்ஷ்ம சரீரங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்து என்ன ஆகணும்? ஸ்தூல பூத சிருஷ்டி. நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூல பூத சிருஷ்டி. இதை கொண்டு, ஸ்தூல பூதங்களை கொண்டு இந்த 14 விதமான உலகங்கள், மேலேழு உலகம் கீழேழு உலகம் சொல்கிறோம் பாருங்கள், அதில் சுதலை, மகாதலை, தராதலை, இப்படிப்பட்ட கீழேழு உலகங்கள் மேலேழு உலகங்கள் எல்லாம் படைக்கப்பட்டது. அதன் பிற்பாடு ஸ்தூல உடல் எல்லாம் படைக்கப்பட்டது. மறுபடியும் நான் சொல்கிறேன், இத்துடன் பகவான் இருந்து விடலாமா? உடல் வந்த பிற்பாடு என்ன பண்ணுவோம்? நாமோ செயல்கள், கர்மாக்கள், செயல்களை செய்கின்றோம். ஜீவர்களுக்கு இந்த ஜீவர்கள் செயல்களை தோற்றுவிக்கின்றார்கள். ஆக கர்ம சிருஷ்டியானது வருகின்றது சூழ உடல் வந்த பிற்பாடு. சரி, செயல் செய்தால் அதனுடைய விளைவு வரணுமே, செயல் செய்தால் அதனுடைய விளைவு வரணுமே. கர்ம பலன் உண்டே, கர்ம பலனும் உருவானது. கர்ம பலன் என்ன பண்ணுறது? அந்த கர்ம பலனை அனுபவிப்பதற்காக மீண்டும் ஷரீரங்கள். இப்படியாக இந்த உலகத்தினுடைய சிருஷ்டியானது வந்தது. பிரபஞ்ச சிருஷ்டி இப்படி தான் உபனிஷத்தானது சொல்லுகின்றது. ஆமாம். ஆக இந்த ஸ்டெப்பை நாம் புரிஞ்சுக்கணும்.
இந்த ஸ்டெப்பை நாம் புரிஞ்சுக்குவோம். மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க. பிரம்மம் அவ்யக்தம், பிரம்மமானது இருந்தது, பிரம்மம் மட்டுமே இருந்தது. பிறகு பிரம்மம் சிருஷ்டி செய்ய ஆசைப்பட்டது, இரண்டாவது. அப்போது சிருஷ்டி செய்ய வேண்டும் நினைச்ச உடனே அந்த பிரம்மத்துக்குள் ஒடுங்கியிருந்த நாமரூபம் என்று சொல்லப்படுகின்ற மாயை தயாரானது. ஆமாம், முதலாளி வெளியே புறப்படணும்னு நினைச்சாரு, கார் டிரைவர் காருக்கு ரெடியாக இருக்கார். மாயை தயாராகின்றது. அடுத்து சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள், சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள். அப்போ சூக்ஷ்ம பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள்னா பிரபஞ்சம் தானே. அடுத்து சூக்ஷ்ம ஷரீரம், நம்முடைய இப்போ பார்க்க இந்த ஸ்தூல உடலுக்கு முன்பு இருந்தது. அடுத்து ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூலமான இந்த நாம் பார்க்கின்ற இந்த உலகம். அடுத்து ஸ்தூல சரீரம், சொல்லணுமா ஒரு 60-70 கிலோ கண்ணுக்கு தெரியுது. நம்ம உடல் மட்டுமில்லை, எல்லா ஜீவருடைய உடலும். பிறகு கர்ம செயல்கள், செயல் செய்தால் விளைவு வரும் இல்லையா, கர்ம பலன். அதை அனுபவிப்பதற்கு மீண்டும் நமக்கு இந்த ஸ்தூல சரீரம். இவ்விதமாகத்தானே சிருஷ்டியானது சொல்லப்பட்டுள்ளது. இதை ரொம்ப தாய்மனர் ரொம்ப வியந்து சொல்லுவார். ஜெகத்தை எல்லாம் அணுவளவும் சிதறாவண்ணும் சேர்த்து வைத்த அணு திரளையெல்லாம் மகத்துவமாய் பிரம்மாண்டமாகச் செய்யும் வல்லவா நீ நினைத்தவாறே எல்லாம். இந்த உலகத்தை இந்த அணு அணுவாக சேர்த்து வைத்து இந்த உலகத்தை எப்படி ஒரு சிருஷ்டி பண்ணியிருக்கிறீ, நீ நினைத்தவாறே இல்லைன்னா நீ நினைச்ச இந்த உலகம் உற்பத்தி ஆகிடுது. இங்கே விசேஷம் என்னவென்றால், சாதாரணமாக மாயையினுடைய அவத்தை, மாயையினுடைய தன்மை, அதை ஒன்று மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். மாயை வெளித்தோற்றத்துக்கு வராமல் இருக்கும். ஆனால் இங்கே மாயைக்கு 2 அவஸ்தை, அவஸ்தைன்னா அதனுடைய நிலைகளை சொல்லுகின்றார். ஒன்று வெளித்தோற்றத்துக்கு வராமல் பிரம்மத்தோடு இருத்தல், அது ஒன்று மாயனுடைய முதல் நிலை. பிற்பாடு வெளித்தோற்றத்துக்கு வந்ததுன்னு சொல்லுவோம். ஆனால் இன்பிட்டிவ்னு ஒன்று சொல்கிறது இந்த உபநிஷத்து, வெளித்தோற்றத்துக்கு வர தயாராக இருந்தது, தயாரான நிலை. அது இங்கே உபநிஷத்தில் வருகின்றது. ரெடினஸ். ஆமாம், இந்த 2 நிலை மாயைக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. மாயை வெளித்தோற்றத்துக்கு வரல, அப்புறம் வெளித்தோற்றத்துக்கு வந்ததுன்னு சொல்லுவோம். ஆனால் இடையில் வெளித்தோற்றத்துக்கு வருவது தயாராக இருந்த நிலை. ஆக மாயை என்றால் அவ்யக்த நாமரூபம், வெளித்தோற்றத்துக்கு வராத பெயர் வடிவங்கள். பிரம்மத்துக்கு மாயை எதற்கு தேவை? இந்த மாயையின் துணை கொண்டுதான் நாமரூபத்தை வெளிப்படுத்துவது தான் சிருஷ்டி. அதுக்காக தான் மாயை தேவைப்பட்டு. சுத்தமான தங்கத்தில் நகை செய்ய முடியாது சொல்லுவாங்க இல்லையா. ஆக இங்கே சொல்லப்பட்டபடி என்னவென்றால், முதலில் பிரம்மன் மாயையோடு இருக்கின்றது. சிருஷ்டி முடிந்து பிரளயம் இல்லையா. அப்போது பிரம்மன் இனி என்ன நினைப்பாரா? இனி சிருஷ்டி வேண்டாம் நினைப்பாரா? அப்போ மாயனுடைய நிலை என்ன? சிருஷ்டி வேண்டாம் என்றால் பேசாமல் சும்மா அவ்யக்தமாக அப்படியே இருக்கும். ஆமாம், ஒரு பகல் சிருஷ்டி இல்லாமல் இருக்கின்ற மீதி நேரம்லாம் பிரம்மாஜிக்கு இரவு தானா. எவ்வளோ நாள் தெரியுங்களா? அந்த கணக்கே வேறையாக இருக்குது. ஆமாம், 4302 கோடி வருடங்கள். அடேப்பா, ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. அந்த கணக்கு அப்புறம் கீதையில் வரும்போது நம்ம சொல்லுவோம். அது ஆக பிரம்மன் இச்சைப்படுகின்றது சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று. சகஸ்ர யுக பர்யந்தம் அகர் அப்படி சொல்லி கீதையில் ஒரு ஸ்லோகம் வரும். அப்போது சிருஷ்டிக்கு தயாராக மாயை இருக்கின்றது. நாம் கூட விடிய காலம் எந்திரிக்க தயாராகும், கொஞ்சம் கொஞ்சமாக முடிப்பு வரும். அது ஆக மாயைக்கு 2 நிலை. ஒன்று பேசாமல் இருப்பது, இரண்டாவது வெளிப்பட தயாராக இருப்பது. வெளிப்பட தயாராக இருந்தாலும் மாயை பேசாமல் தான் இருக்கும். மாயையில் செயல் கிடையாது, அது செயல்படாது. மாயைக்கு 2 அவஸ்தைகள் பேசப்பட்ட போதிலும் 2 அவஸ்தையிலும் மாயை
செயல்படாமல் பேசாமல் தான் இருக்கின்ற ஒரு நிலை. சரி, ஆனால் ஒன்றில் அதன் பாவனை என்ன? அசையாமல் இருத்தல், இன்னொன்றில் தயாராக இருத்தல். பிற்பாடு சிருஷ்டி வருகின்றது. இந்த கிரம சிருஷ்டி தான் பேசப்படுகின்றது. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோம். திடீரென்று தோன்றவில்லை, முறையாக தோன்றியது. அப்பொழுதும் அதற்கு என்ன? அசைவு இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. வகுப்பு இருக்கு, 10:15 தொடங்கிடுது, கேட்டுட்டு இருப்போம். 11:15 முடியணும். 11:10 என்ன ஆகிடும் நம்முடைய மனநிலை? வகுப்பு முடிய போகிறது. அப்போ ரெடி ஆகிடும். வெளியில் தெரியுன்னா மைண்ட் ரெடி ஆகிடும். இன்னும் 5 நிமிஷம் சாமிட்டு முடிச்சுடுவார். அதுக்குள்ள புஸ்தகத்தெல்லாம் அப்படி மடித்து அப்படி வச்சுட்டு 11:15 ஆன உடனே சரி, அது இயல்பு தானே. அந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்கள்லாம் மணி எப்போ அடிக்கணும்னு பார்த்துட்டு இருப்போம். டீச்சர் ரெடி ஆகட்டும், ரெடி ஆகும், அடுத்தோட ஓடும். அது போல் தயாராக இருக்கிறது. ஆமாம், நம்ம உட்காந்துக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் என்ன, ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. வகுப்பு முடிய 2 நிமிஷத்துக்கு முன்னே மூடி வச்சுடுவோம். அதனால தான் என்ன பண்ணுவோம், இந்த கடிகாரத்தை பேசுகிறவர் பார்க்குறா பார்த்தா இப்போ இங்கே விற்கிறது இல்லை. ஏன்னா டைம் போயிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ பாருங்களேன், வாட்சி கட்டுற பழக்கமே போயிடுச்சு. செல்ஃபோன் அந்த ஒரு பாடு, அதில் பார்த்துக்கிறோம். அதான் சொல்கிறேன், கெட்டிங் ரெடி டு கோ அவுட். ஆமாம், அப்படி தான் உட்காந்துருப்போம். அமர்ந்து தான் இருக்கிறோம், ஆனால் புறப்பட்டு போகிறது தயாராக இருப்போம். அதுபோல் மாயை சிருஷ்டி செய்யாத பொழுதும் சும்மா தான் இருக்கின்றது. சிருஷ்டி செய்கிறதுக்கு முன்னையும் சும்மா தான் இருக்குது, ஆனால் தயாரான நிலையில் இருக்கின்றது. தயாரான நிலைக்கு வந்த பிற்பாடு சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை அது சிருஷ்டி செய்கின்றது. சூக்ஷ்ம நிலைகள் இதெல்லாம் இந்த மந்திரத்தில் வருகின்றது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மந்திரத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போம். அதுதான் இது. இனி மந்திர விளக்கத்தை பார்க்கலாம். இங்கே ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்லுகின்றார், இந்த சிருஷ்டி கிரம சிருஷ்டி. ஏனென்றால் சாதகன் ஒன்றிலிருந்து ஒன்றை லயப்படுத்தி உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காரியத்திலிருந்து அதனுடைய காரணம், அதற்கு காரணத்திலிருந்து அதனுடைய காரணம், இப்படியாக ஒடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கு கிரம சிருஷ்டியானது நம்ம பேசப்படுகின்ற. பொதுவாக உபநிஷத்துக்கெல்லாம் சிருஷ்டியை சொல்லணுன்ற தாத்பரியம் பெருசு இல்லை. அதுதான் அனைத்துமாக இருக்கின்றது என்று அத்வைதத்தை புரிய வைப்பதற்காகவும், அடுத்து இப்படி ஒன்றில் ஒன்றை ஒடுக்குவதற்காகவும் இப்படி இந்த சிருஷ்டி கிரமமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படியே சென்று அகாரணமான அத்வைதமான பிரம்மத்தினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக சாஸ்திரம் இந்த சிருஷ்டி கிரமத்தை உபதேசிக்கின்றது. தைத்திர உபநிஷத்தில் இந்த சிருஷ்டி கிரமம் வரும். மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். தபசா சீயதே பிரம்ம. பிரம்ம அக்ஷரம், அது எப்படிப்பட்ட பிரம்ம? அவ்யக்தமான மாயையோடு கூடிய நாம ரூபத்தோடு கூடிய பிரம்ம சீயத்தே தயாராகின்றது. ரெடியாக இருக்கு கிரியேஷனுக்கு, ஜஸ்ட் பிஃபோர் கிரியேஷன் இல்லையா? இப்போது ரன்னிங் ரேஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணாங்க, எல்லாம் ரெடியாக இருப்பாங்க, அப்படி ரெடியாக தயாராக இருப்பாங்க. அதுபோல் தன்னை வெளிப்படுத்த சிருஷ்டிக்க வேண்டும் என்று இச்சைப்பட்டதான். அதுதான் தபசா. தபசா என்ற சங்கல்பம், இச்சைப்படுகின்றது. தவத்தின் மூலமாக பிரம்மன் தன்னை வெளிப்படுத்த சங்கல்பம் செய்தது. நான் சிருஷ்டி செய்வேனாக, பலவிதமாக ஆவேனாக என்று சங்கல்பம் செய்கின்றது. இங்கே தபஸ் என்ற சொல் அடுத்த மந்திரத்தில் விளக்கப்படும். அதனால் பிரம்மத்தின் தவம் என்ன என்று இங்கு பார்க்க வேண்டும், அடுத்த மந்திரத்தில் பார்க்கலாம். ஆக தபஸ் என்றால் மனதில் போடும் திட்டம் அல்லது மென்டல் பிளான் அப்படி சொல்லலாம். நினைத்தல், திட்டம் தீட்டுதல். கட்டடம் கட்டுறதுக்கு முன்னே என்ஜினியர் என்ன பண்ணுவார், நம்முடைய தேவைகள்லாம் கேட்டுட்டு என்ன ஏதெல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு வரைபடம் தயார் பண்ணுவார். அது போல் ஆமாம், பிரம்மம் அவ்வாறு விரும்பியது. அப்படி விரும்பியது. இந்த ஓவியன் என்ன பண்ணுவான், ஒரு ஓவியத்தை வரைகிறதுக்கு முன்னே என்ன பண்ணுவான், அந்த ஓவியத்தை மனசிலே வரைஞ்சி பார்த்துக்குவான். ஆமாம், மனசில் வந்து எந்த மடலோடும் எழுதா இறை வடிவை என் சிந்தை மடலாக எழுதி சேர்ப்பேனோ பைங்கிலியே, தாய்மலரும் பேசுவார்.
எந்த மடல்னு எழுத முடியாது, என் சிந்தை மடலை எழுதி எழுதி பார்த்துருக்கு. என் சிந்தை மடலாக எழுதி பார்த்து பார்த்து வாராய என் பிராண நாதா என்பது அதெல்லாம் ஒரு புலம்பலாக அந்த இடத்துல பார்க்குறோம். ஆக ததக அதை தொடர்ந்து அன்னம் அபி ஜாயத்தே. இங்கு அன்னம் என்றால் மாயை தயாராக இருக்கின்ற நிலை. அப்பவும் அசைவில்லை. அபிஜாயத்தே தோன்றுகின்றது. நாமரூபங்கள் சிருஷ்டி தோன்றுவதற்கு தயாராக இருக்கின்றது. இந்த மந்திரத்தில் டிக்ஷனரி படி அர்த்தம் இல்லைங்க. இந்த டிக்ஷனரி படி அர்த்தம் இல்லைன்னா இந்த வார்த்தைக்கெல்லாம் எது டிக்ஷனரி சொல்லி சொன்னால் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் டிக்ஷனரி தான். ஆமாம், அன்னம் சொல்லி சொன்னால் சாப்பாடு அப்படி சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இங்கே அன்னாத் பிராணக சொல்லி சொன்னால் அன்னத்திடம் இருந்து வெளித்தோற்றத்து வர தயாரான நாமரூபத்திடம் இருந்து, அதுதான் அன்னாத் பிராணக பிராணக சொல்லி சொன்ன அபிஜாயது பிராணன் தோன்றியது. பிராணனா டோட்டல் பிராணசக்தி, வெளியில் டோட்டல் பிராணசக்தி வாயு. ஆமாம், இங்கே பிராணக சொல்லி சொன்ன சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்சம் சொல்லி அர்த்தம். நம்முடைய ஒருவருடைய நாசியில் சென்று வருகின்ற வாயு அப்படி இல்லை, இது சமஷ்டி முழுமை. பிராணக என்பதற்கு இன்னொரு பெயர் இருக்கு, ஹிரண்ய கர்ப்பக, இரண்ய கர்ப்பன் என்ற தத்துவம். இரண்ய கர்ப்பன் சொல்லி சொன்ன எந்த தத்துவம் சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்கு அதிகாரியோ ஆதாரமாக இருக்கின்றதோ அதற்கு ஹிரண்ய கர்ப்பன் சொல்லி பெயர். சமஷ்டி சூக்ஷ்ம ஷரீர அபிமானி, சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்ச அபிமானி. அந்த சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்சம் ஷரீர, அந்த சமஷ்டி சூக்ஷ்ம ஷரீர அபிமானி அந்த பிராணனிடமிருந்து என்ன தோன்றியது? மனக, மனக அபிஜாயத்தை. இங்கே மனக என்றால் சமஷ்டி சூக்ஷ்ம ஷரீரம் சொல்லி அர்த்தம். சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்சம், பிறகு சமஷ்டி சூக்ஷ்ம மனம். நம் எல்லா ஜீவராசிகளுடைய சூக்ஷ்மமான சமஷ்டி மனம் தோன்றியது. இங்கே ஞாபகம் வச்சுக்கணும், வெஷ்டி கிடையாது, இண்டிவிஜுவல் கிடையாது, சமஷ்டி டோட்டல். ஆமாம், இப்போ என்னென்ன வந்தாயிற்று? பிரம்ம அக்ஷரம் மாயையோடு இருந்தார், பின் மாயை தயார்படுத்தினார். தயாரான மாயிலிருந்து சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்சம் உற்பத்தி ஆனது. சூக்ஷ்ம பிரபஞ்சத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரம் அந்த சிருஷ்டி உண்டானது. அதன் பிறகு மனசக சத்தியம் அபிஜாயத்தை. இங்கே சத்தியம் என்றால் ஸ்தூல பிரபஞ்சம் தோன்றியது. பஞ்சபூதானி, 5 எலிமெண்ட்ஸ், நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய ஸ்தூல பூதங்கள் தோன்றியது. எப்பவுமே இந்த சிருஷ்டின்னு வந்தால் கொஞ்சம் போர் அடிக்கும், பரவாயில்ல கேட்டுங்க, எனக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இது எந்த சமஸ்கிருத டிக்ஷனரியில் இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்தோம் பாருங்க. இது ஆதிசங்கரோட டிக்ஷனரியில் இருக்குங்க. பரம்பரையாக இவ்வாறு தான் பொருள்படுத்துகிறாங்க. அப்படி பண்ணால் தான் இந்த உபநிஷத்தில் சொன்ன வார்த்தைகளை நிறைவு சமயத்தில் பிசிறு இல்லாத முரண்பாடு இல்லாமல் புரிந்து கொள்ள முடியும், இல்லைன்னா கஷ்டமாயிடும். ஆமாம், சத்யாத் என்றால் லோகம் சொல்லி அர்த்தம். 14 லோகங்கள். சத்தியம்னா உண்மை, அப்படி தானே சொல்லுவோம். அப்படி இல்லைங்க, 14 லோகங்கள் தோன்றின. சூக்ஷமத்திலிருந்து ஸ்தூலத்திற்கு நாம் வந்தாயிற்று. எல்லா ஜீவராசியும் ஸ்தூல சரீரங்கள் தோன்றியது, இந்த ஸ்தூல பிரபஞ்சம் தோன்றியது. இங்கே சத்தியம் என்பதற்கு லோகம் என்று எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னால், பிருகதாரண்யக உபநிஷத்தில் 2வது செகண்ட் சாப்டரில் 3வது செக்ஷனில் மூர்த்த பிராமணம், மூர்த்த அமூர்த்த பிராமணம் சொல்லியிருக்கு. எப்படி மைத்ரேய பிராமணமோ அது போல இது. அதில் சத்தியம் என்ற வார்த்தை இருக்கின்றது. சத்தியம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரிகின்ற விசிபிள் இந்த லோகம் சொல்லியிருக்கு. ஆமாம், விசிபிள் எலிமெண்ட்ஸ் அப்படி சொல்லியிருக்கு. அக்னி, நீர், பிருத்திவி. பஞ்சபூதத்திலேயே அக்னி, நீர், பிருத்திவி 3 தான் கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு முன்னே வாயும் ஆகாசமும் கண்ணுக்கு தெரியல. ஆமாம், அதனால் அமூர்த்தம் சொல்லிச்சா கண்ணுகளுக்கு தெரியாதது, கண்களுக்கு தெரிந்தது. அந்த அர்த்தத்தை வச்சு இங்கே சத்தியம் என்பதற்கு இது வேலை கொடுக்குற ஒரு
ஒரு டிப்ஸு போல் ஏன் இந்த இடத்துல இந்த அர்த்தம் எடுத்தேன், அங்கே அப்படி சொல்லியிருக்கு அதனால் இந்த அர்த்தம் எடுத்து, எதையுமே நானாக சொல்கிறேன் அப்படி கிடையாது. பகவான் கூட கீதையில் சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம் இப்படி பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், ரிஷிகள் சொல்லியிருக்கார் தான் சொல்லுவார். ஏன் பகவான் சொன்ன நம்ம ஏற்றுக்க மாட்டோமா என்ன? அது நம்முடைய கல்ச்சர். அது எப்பவுமே என்ன கருத்து சொன்னாலும் இது வேதத்தில் சொல்லியிருக்கா, அதில் சொல்லியிருந்தா தான் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய மரபு. அதனால தான் நீ சொன்ன வேத வாக்கான்ற பாருங்க. இந்த 14 உலகங்கள், சத்யாத் என்றால் லோக்காக 14 உலகங்கள் தோன்றியது. இடையில் ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும். சரி, இப்படிப்பட்ட 14 உலகங்கள் நடுவில் ஒரு வார்த்தை, எதனா உயிர்கள்லாம் இருக்கா, வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படி சொன்னால், இங்கே அண்ணாத்துன்னு சொல்கிற விஷயத்திலேருந்து நம்ம விஞ்ஞானம் தெரியாது, ஆனால் சாஸ்திரம் சொல்லுகின்றது லோக்கா சொன்னால் அங்கே உயிர்கள் இருக்கின்றது சொல்லி அர்த்தம். எப்படியோ உயிர்கள் இருக்கும், உயிரினமே இல்லாத இடம் இல்லை. அந்த ஸ்தூலமாக நம்மளை போல் இருக்கான்றது அதெல்லாம் வேறு விஷயம். கர்மாணி அபிஜாயத்தை, ஆமாம், நம்முடைய உடலும் உலகமும் தோன்றியது. பிறகு தோன்றிய பிற்பாடு என்ன செய்வோம்? விதவிதமான செயல்களை நாம் செய்கின்றோம். ஆமாம், ஆகவே இந்த உலகத்திலிருந்து கர்மங்கள், கர்மாணி, கர்மங்கள் தோன்றியது. கர்மங்கள், செயல்கள் எப்பொழுதும் பலனை கொண்டதாக இருக்கும், பலன் வரும். அதைத்தான் இங்கு சொல்லுகின்றார். கர்மசு, கர்மத்திலிருந்து, சேஷ்டா கர்மத்திலிருந்து செயல்கள் செய்தால் அது விளைவு என்ன? அமிர்தம். அமிர்தம் சொன்னால் கர்ம பலன் அர்த்தம். எப்படி அமிர்தம் என்றால் கர்ம பலன் சொல்லுவீங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக கர்ம பலனை கொடுப்பதால் அதற்கு அமிர்தம் என்று பெயர். நீங்கள் இஷ்டத்துக்கு ஒரு அர்த்தம் எடுத்துக்கோங்க, அர்த்தம் பண்ணிக்குவீங்க. அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கணும். எல்லா வார்த்தைகளும் இந்த மந்திரத்தில் பொருளுடைய சொற்கள் தான், பொருள் இல்லாத சொற்களே இல்லை. இவ்விதம் சிருஷ்டியானது பிரம்மத்திடமிருந்து தோன்றியது. இந்த உபனிஷத் சிருஷ்டியை ஒரே மந்திரத்தில் முடிச்சிடுச்சு. ஏன்னா பின்னாலே சிருஷ்டியை நீக்க போகிறேன், அது எதுக்கு விஸ்தாரமாக சொல்கிறது? இந்த சிருஷ்டியே இல்லைன்னு சொல்ல போகிறதுக்காக எதுக்கு விஸ்தாரமாக பெருசாக சொல்கிறது? ஆனால் இருக்குன்றத சொல்கிறதுக்கு ஒவ்வொரு உபநிஷத்தும் ஒவ்வொரு முறையை கையாளும். ஆமாம், ஆக இந்த 7-8 மந்திரங்கள் உபாதான காரணத்தை சொன்னது. ஆமாம், சிருஷ்டி பிற்பாடு இருக்கிறது பிரளயம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. அடுத்து 9வது மந்திரம், அடுத்த மந்திரமானது நிமித்த காரணத்தை பற்றி பேச உள்ளது. எப்போ முதல் படைப்பு அது தெரியாது. வட்டத்தில் எங்கே தொடங்கியது சொல்ல முடியுமா? சிருஷ்டி என்பது இந்த ரவுண்டு வட்டத்தை போல் இருக்கு. அதனால் முதல் சிருஷ்டி எப்போ, முதல் பிறப்பு எப்போ, முதல் கர்மம் எனக்கு எப்போ, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை என்பது தான் பதில். அவ்வளோதான். இதில் தொடக்க முடிவெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் ஒன்றுங்க, இந்த பிக் பேங் தியரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, என்ன, பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு லாங் ஆகோ சொல்கிறாங்க பாருங்க. லாங் ஆகோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் வாஸ் எ கிங் அப்படி சொல்கிறது நம்ம பாட்டி சொல்லும். ரொம்ப நாளைக்கு முன்னே ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா இருந்தாராம். ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி இருந்தாங்க. அந்த ஒரே ஒரு ராணிக்கு 9 பிள்ளையாம். அந்த 9ல் 1 கூட உருப்படி இல்லையா. அப்போ 1 தான் இருந்ததான். பிற்பாடு உலகம் தோற்றமாவதற்கு முன்பாக தயார் நிலை என்று ஒரு நிலை வந்தது. அதுக்காக சொல்கிறாங்க 1/1000 ஆஃப் செகண்ட்ஸ், அப்புறம் 1/100 ஆஃப் செகண்ட், அப்புறம் 1/10 ஆஃப் செகண்ட், அப்புறம் ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன ஆனது சொல்கின்றார். சோலார் சிஸ்டம் அது ஃபார்ம்டு, பிளானட்ஸ் ஆர் ஃபார்ம்டு, எர்த் கெட் சப்போர்ட்டட் ஃப்ரம் சன், எர்த் கெட் செப்பரேட்டட் ஃப்ரம் சன், சூரியன்லேருந்து பூமி வந்து சொல்கிறாங்களே. பிற்பாடு என்ன, நதிகள், மலைகள், பிற்பாடு விலங்குகள் எல்லாம், அந்த செல்லுலார் ஆர்கனைசம் இதெல்லாம் வந்தது இல்லையா. மங்கி,
குரங்குலேருந்து மனுஷன் வந்தான். அந்த தேர் நம்ம ஒத்துக்கிறதுல, அது வேறு. இவ்வளோ காலம் நம்ம பார்த்து எந்த குரங்கு மனுஷனாக மாறிச்சு? மனுஷன் வேணால் குரங்கு போல் சேட்டை பண்ணிகிட்டு இருப்போம், அது வேறு. இந்த பெரிய சிருஷ்டி பிக் பேங்க் இல்லையா, இதெல்லாம் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னே ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடந்தது, இந்த உலகம் தோன்றியதெல்லாம் அவங்களும் சொல்கிறாங்க. அதை உபனிஷத்து ஏற்கனவே நமக்கு இப்படி தான் என்று அதையும் சொல்லி கொண்டிருக்கின்றது. தாய்மன்னர் ஒரு பாடல் சொல்லுவார், தெரிவாக ஊர்வன நடப்பன பரப்பன செயற்கொண்டிருப்பன முதல் தேகங்கள் அத்துணையும் மோகங்கொள் பௌதிகம் ஜென்மித்தாங்கிறக்கும் விரிவாய பூதங்கள் ஒன்றோடு ஒன்றாய் அழியும் மேற்கொண்ட சேடம் அதுவே வெறுவெளி நிராளம்ப உபசூன்யம் உபசாந்தம் வேதாந்தம் ஞானம் அப்படிலாம் சொல்லுவார். ஆமாம், ஒன்றிலிருந்து ஒன்று ஒடுங்குச்சு, எப்படி தொடங்கியது அப்படி தான் மறுபடியும் ஒடுங்குகின்றது. விரிவாய பூதங்கள் ஒன்றோடு ஒன்றாய் அழியும் மேற்கொண்ட சேடம் விசேஷம், இதுதான் சொல்கிறார். ஆக இது யாருடைய ப்ரிப்பரேஷன்? கடவுளுடைய ப்ரிப்பரேஷன். இதை நாம் எங்கு பார்க்கின்றோம்? முண்டகோபனிஷத்தில் பார்க்குறோம், தேனியில் உட்காந்துக்கிட்டு. ஆமாம், எவ்வளோ மேக்னிஃபிஷியன்ட் இந்த ப்ராஜெக்ட், எவ்வளோ பெருசு, இதெல்லாம் ஒன்று செய்ய முடியுமா? இல்லை. ஆக இங்கு இதை படித்து இந்த உபநிஷத் மந்திரத்தை படித்து அந்த விஷயம் மனசில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது தான். மனசில் சரி இப்படிலாம் சிருஷ்டி வந்திருக்கு, சும்மா தகவலுக்காக சொல்கிறேன், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. தபஸ் சொல்லி சொன்னால் ரெடினஸ், பிற்பாடு ஜெகத் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிறது தான். இப்போ இன்னொன்று சொல்லுவோம், ஆகாசத்துக்கு அப்பால் அதன் பிற்பாடு அப்பால் என்ன இருக்கும்? ஆகாசத்துக்கு அப்பால் என்ன இருக்கும்? ஆகாசம்தான் இருக்கும். வாயு எல்லாம் மற்ற பூதங்கள்லாம் ஆகாசத்துக்கு உள்ளதாக இருக்குது. ஆமாம், ஆகாசம் கடந்து போனார், அங்கே என்ன இருக்குன்னா கடந்து போகிறதுல ஆகாசம்தான் இருக்கும். அடுத்து 9வது மந்திரம், எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் யஸ்ய ஞானமயம் தபஹ தஸ்மாதேதத் பிரம்ம நாம ரூபம் அன்னம் ச ஜாயதே எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் யஸ்ய ஞானமயம் தபஹ தஸ்மாதேதத் பிரம்ம நாம ரூபம் அன்னம் ச ஜாயதே. ஒரு காரணம் காரியமாக மாற 2 காரணங்கள் தேவை சொல்லி பார்த்தோம். ஒன்று களிமண் உபாதான காரணம், 2வது அதை பானையாக செய்கின்ற கொயவன் நிமித்த காரணம், அறிவு காரணம் பார்த்தோம். 2ம் சேர்ந்தால்தான் காரியம் என்ற ஒன்று உருவாக முடியும், ப்ராடக்ட். இதுவரை உபாதான காரணம் பேசப்பட்டது. இந்த மந்திரத்தினுடைய முதல் பகுதி, இந்த மந்திரம் நிமித்த காரணத்தை பற்றி பேசுகின்றது. கடைசி பகுதி சென்ற மந்திரத்தினுடைய ரிப்பீட்டேஷன் தான் வரப்போகின்றது, திரும்ப சொல்லுகின்றது. ஆக அக்ஷர பிரம்ம எப்படி நிமித்த காரணம், அதை இந்த மந்திரம் சொல்லும். களிமண்ணை பானையாக மாற்ற எப்படி செய்ய வேண்டும் என்ற ஞானம், அறிவு இருக்கணுமே. எந்த ஒன்றையும் சிருஷ்டி பண்ணணும்னா அது எப்படி பண்ணணும் என்ற அறிவு இருக்கணும் இல்லையா? அறிவில்லை என்றால் ஒரு பொருளை ஒரு மொத்தமாக இருக்க ஒரு ராவாக இருக்க மெட்டீரியலை ஃபினிஷ் குட்ஸை மாற்றினா அதுக்கு நாலேஜ் இருக்கணும் இல்லையா? இப்போ நாம் உலகத்தில் படைச்ச எந்த பொருளாக இருந்தாலும் கூட ஒரு பொருள் படைக்கும் போது எப்படி இருந்து இப்போ எவ்வளோ அதை இம்ப்ரூவ் பண்ணி எப்படி ஆக்கியிருக்கோம். விமானத்தை படைக்கும் போது எப்படி இருந்தது, ரயில் இன்ஜினை படைக்கும் போது எப்படி இருந்தது, மோட்டர் கார் படைக்கும் போது எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ நம்ம அப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதுபோல் கடவுள் இந்த மனுஷனை படைச்சிட்டு இல்லை இந்த கண் இங்கே இருக்கணும், இந்த மூக்கு இந்த பக்கம் இருக்கணும் அப்படி நினச்சிருந்தாருன்னா அவர் படைச்சதில் எதையுமே மாற்றி அமைக்கவே முடியாது. இப்போ ஒருத்தர் சொன்னார், மூக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தால் சாப்பிடும் வாசனையே தெரியாது, ஏன் மூக்கை வாய்க்கிட்ட வச்சாருன்னா வாசனை தெரிஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஏன் இப்படி படைக்கக்கூடாது? நல்ல விஷயம்தான், அவர் எப்படி சிந்திச்சிருக்காரு பாருங்க. ஆக களிமண்ணை பானையாக மாற்ற எப்படி செய்ய வேண்டும் அறிவு ஞானம் வேண்டும். நிமித்த காரணத்திற்குள் இருக்க வேண்டிய முதல் தகுதி ஞானம் அல்லது அறிவு, இன்டலெக்ட் இருக்கணும். அறிவில்லை என்றால் ஒரு பொருளை வேறு பொருளாக மாற்ற முடியாது.
ஈஸ்வரன் மாயையோடு கூடிய அக்ஷர பிரம்ம. இந்த பிரபஞ்சத்திற்கு உபாதாரண காரணம் சொல்லி சொன்னா நிமித்த காரணம் என்ன அவர் தான் சொல்லி பார்த்தோம். இந்த நிமித்த காரணம் என்னும் பொழுது ஈஸ்வரனுக்கு என்ன வேணும்? ஞானம் வேண்டும். நம்ம சொல்லணும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஞானம் வேண்டுங்க அப்படி சொல்கிறது போல. நாம் எதை படைக்கின்றோமோ அதை படைக்கின்ற அறிவு. பஞ்சிலிருந்து நூல், நூலிலிருந்து என்ன துணி தயாரிக்க, அந்த துணியை தயாரிப்பதற்கு அவனுக்கு எவ்வளோ நாலேஜ் இருந்திருக்கணும். பருத்தி செடியிலையா துணி காய்க்கிறது இல்லையே, நூலாக்கி அது நூலாக்கி நூலை எப்படி பண்ணணும் பண்ணி அவர் இந்த உடையாக அந்த அறிவு செய்தவனுக்கு இருக்கும், உற்பத்தி செய்தவன் இருக்கும். ஆக ஈஸ்வரன் எதை படைத்துள்ளார் என்றால் அகில பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்துள்ளார். அகில பிரபஞ்சம்னா இந்த ஒரு உடல் மட்டும், இந்த ஒரு பூமி மட்டும் இல்லைங்க. ஆமாம், இந்த ஒரு சோலார் சிஸ்டம் மட்டும் இல்லை, இது போல் எத்தனையோ சோலார் சிஸ்டம். பிரபஞ்சம் சொல்கிறோம், அப்புறம் அண்டம் சொல்கிறோம், அண்டத்தில் எத்தனையோ, அப்புறம் பேரண்டம் சொல்லி சொல்கிறோம். அப்போ இது போல் எத்தனையோ அண்டங்கள் மொத்தம் சேர்ந்து பேரண்டம். அதற்கு அப்பாலும் அறிகின்ற அறிவினை அறிந்து பார்க்கின்னு சொன்னார் பாருங்க. அப்பாலுக்கு அப்பாலாய் கண்ணுமுற்று நின்ற கரும்புளையை காட்டி, அது போல. ஆக ஈஸ்வரன் எதை படைத்துள்ளார்? அகில பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்துள்ளார். எல்லாவற்றையும் படைத்தவருக்கு எல்லாவற்றையும் படைத்த அறிவு இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆக அவருடைய அறிவுக்கு இன்ஃபினிட் நாலேஜ் இருக்கும். ஆக நிமித்த காரணமான ஈஸ்வரனுக்கு முதல் லட்சணம் சர்வஜ்ஞக. ஞக சொல்லி சொன்ன அறிபவர், சர்வஜ்ஞக சொல்லி சொன்னா அனைத்தையும் அறிபவர், எல்லாம் அறிந்தவர். இதுதான் நிமித்த காரணமாக இருப்பவருக்கு முதல் தகுதி. ஒரு பானையை செய்பவன் கடக்ஞக சொல்கிறோம். பானையை செய்பவனுக்கு பானையை பற்றிய அறிவு இருக்கு. அதே போல் எல்லாவற்றையும் படைத்த இறைவனுக்கு எல்லாவற்றையும் பற்றிய அறிவு இருக்கத்தான் இருக்கு. ஆகவே சர்வஜ்ஞக என்றால் எல்லாம் அறிந்தவர். பொதுவாக நமக்கு ஒரு அறிவு எப்படி உண்டாகின்றது என்று சொல்லுவாங்க, எண்ணங்கள் மூலமாகத்தான் அறிவு வரும். இப்போது ஒரு பிளெயின் தாட் எப்போ இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ கண்ணு ஒரு பொருளை பார்த்த உடனே என்ன பண்ணுது? கண்ணானது அந்த பொருள்கள் முழுவதையும் காட்டும்போது மனசு அந்த பொருள்களை வியாபித்து அதை பற்றி அறிவை பெறுகின்றது. அந்த பிளைன் தாட்டில் இந்த பொருள் சென்று இது என்ற அறிவை நாம் பெறுகின்றோம். இப்படி தான் நம்ம அறிவை பெறுறோம். ஆமாம், அந்த பொருளை பற்றி அறிவுக்கு அப்படி தான் நமக்கு வரும். அந்த பொருளை வடிவம் இந்திரியங்கள் வழியாக சென்று மனதில் பதியணும். அப்போ என்ன பண்ணோம்? அந்த எண்ணங்கள் விகாரம் அடைந்து அந்த அறிவை அது பெறுகின்றது. ஏதோ ஒரு பொருளை பார்த்தா அப்படி. ஆக மனதில் எண்ணங்களே வரவில்லைன்னு சொல்லுவோமே, அறிவே நமக்கு வராது. ஆமாம், எண்ணங்களே இல்லாமல் இருந்து வச்சுங்களேன், எந்த பொருளைப்பட்ட நாலேஜும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம், ஆழ்ந்த உறக்கத்தில் எண்ணங்களுடைய விகாரம் இல்லை, எல்லாம் ஒடுங்கி இருக்கின்றது. ஆக எந்த ஒரு புதிய அறிவும் நமக்கு வருவதில்லை. ஆக ஞானத்திற்கு மனம் தேவை, எண்ணங்கள் விருத்தி தேவை. எண்ணங்களுடைய விகாரமும் இருந்தால்தான் ஒரு பொருளை பற்றி அறிவை அது பெறும். ஆக முதலில் பார்த்த நியமம் எல்லாவற்றையும் படைத்த இறைவனுக்கு எல்லாவற்றையும் பற்றி அறிவு தேவை. சர்வஜனாக இருக்க வேண்டும் என்ற நியத்தி கண்டிஷன் இருக்கின்றது. ஆனால் பிரம்மத்திற்கு விருத்தி விகாரம் வர வேண்டும் என்றால் பிரம்மத்திற்கு மனம் எது? அவருக்கு மனம் இருந்தால் தானே அவர் எல்லாத்தையும் அறிஞ்ச சர்வஜன் சொல்ல முடியும். மனம் எங்கு உள்ளது என்ற கேள்வி வரும்பொழுது மனம் இருந்தால்தானே, ஞானம் வந்தால்தானே படைக்க முடியும். சாஸ்திரம் சொல்கின்றது, மாயை தான் அக்ஷரத்திற்கு விருத்தி மனமாக இருக்கின்றது. மாயை தான் ஈஸ்வரனுடைய மனம் அல்லது விருத்தியாக மாறி அமைந்துள்ளது. ஆமாம், மாயை தான் ஈஸ்வரனுடைய மனம். இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், நாம் உபாதானத்தை பார்க்கும் பொழுது அக்ஷர பிரம்மமானது மாயையின் துணை கொண்டு விதவிதமாக சிருஷ்டி செய்கின்றது. அதே அக்ஷர பிரம்மம் தான் மாயையின் துணை கொண்டு, நாமரூபத்தின் துணை கொண்டு தான் நிமித்த காரணமாக இருக்கின்றது. நாமரூபம் அவ்வியக்தமாக இருக்கின்ற நிலைதான் மாயை. இது மனசில் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே அக்ஷர பிரம்மம் மாயையின் துணை கொண்டு தான் நிமித்த காரணமாக இருக்கின்றது. அந்த மாயையே மனமாக கொண்டு, அதையே துணையாக கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் அறிவை
அது அடைகின்றது. இங்கு ஈஸ்வரன் சர்வஜ்ஞக என்பதற்கு 2 சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சர்வஜ்ஞக எல்லாம் அறிந்தவர், சர்வவித்து எல்லாம் அறிந்தவர் தான் பொருள். பொருள் ஒன்றுதான், ஆனால் விளக்க வேறுபாடு இருக்கின்றது. அதை நாம் பார்ப்போம். சர்வஜ்ஞக சொல்லி சொன்னால் சர்வம் ஜானாதி, சர்வவித்து என்றால் சர்வம் வேத்தி. சர்வஜ்ஞக என்றால் சாமானிய ஞானம் அல்லது பராவித்தையின் அடிப்படையில் சர்வஜ்ஞன், காரண ஞானத்தின் அடிப்படையில் சர்வஜ்ஞன். சர்வவித்து என்றால் காரியத்தினுடைய ஞானம், காரியத்தினுடைய அடிப்படையில் சர்வவித்து. இது நிமித்த காரண லட்சணம்தான். ஆக ஒரு பொருளை பற்றி பொதுவான அறிவு, அந்த பொருளை பற்றி விசேஷ அறிவு. பானையெல்லாம் களிமண்ணால் ஆனது, அது சாமானிய அறிவு, அது நமக்கு இருக்கும். ஆனால் பானையை செய்தவருக்கு அந்த பானையை பற்றி விசேஷ அறிவு என்ன, அது எவ்வளோ பெருசு, எவ்வளோ கொள்ளளவு என்ன இருக்குன்றது விசேஷ அறிவு இருக்கும். அதுபோல் இறைவனுக்கு இந்த உலகத்தை சாமானியமாக படைத்தவர் என்று பார்க்கும்பொழுது சர்வஜ்ஞன், இந்த உலகத்தினுடைய விசேஷமாக என்னென்னலாம் எப்படி இருக்கு என்கின்ற அறிவு அவருக்கு இருக்கும். ஆக அவர் சர்வவித்து, அப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கணும்னு சொல்கிறார். எல்லா காரியத்தினுடைய தன்மையையும் தனித்தனியாக அறிந்தவர் சர்வவித்து, அறிபவர். காரணத்தை மட்டும் அறிந்தால் சர்வஜ்ஞன், காரியத்தினுடைய தனித்தனி தன்மையையும் தெரிந்திருந்தால் அவர் சர்வவித்து. உதாரணம் சொன்னால் புரியும். குயவன் விதவிதமான பானைகளை செய்து வைத்துள்ளான். நாமும் போய் வாங்கிட்டு வரோம். ஒவ்வொரு பானையும் ஒவ்வொரு வர்ணம் பூசி இருக்கும். குயவன் சொல்லுகின்றார், இங்குள்ள எல்லா பானையும் களிமண்ணால் ஆனது. இப்பொழுது நாம் என்ன பண்ணுவோம், அந்த பானைகளின் அடிப்படையில் நாம் என்ன ஆகிட்டோம், சர்வஜ்ஞன் ஆகிட்டோம். என்ன, அந்த பொருள் எல்லாம் எதனால் செய்யப்பட்டது அது தெரிஞ்சுக்கிட்டு. ஆமாம் இல்லையா, எல்லாவற்றுக்கும் காரணம் களிமண். அந்த ஞானம் வந்தாச்சு. இது சாமானிய ஞானம் அல்லது காரண ஞானம். ஆனால் ஒவ்வொரு பானையும் எவ்வளவு நீர் கொள்ளும் என்ற அளவுகள் பற்றி அறிவெல்லாம் நமக்கு கிடையாது. அந்த எல்லா பானையும் செய்தவருக்கு அந்த அறிவு இருக்கும். ஆமாம், இந்த அறிவு அந்த அனைத்து பானையும் செய்தவருக்கு தெரியும். பானையை செய்தவனுக்கு இவன் களிமண் என்றும் தெரியும். அந்த வகையில் அவன் சர்வஜ்ஞன். ஆனால் நம்மை விட இன்னொருக்கு அறிவு அவனுக்கு இருக்கின்றது. அந்த காரியங்கள் பற்றி தனித்தனி அறிவு அவனுக்கு இருக்கின்றது. அப்போ சர்வவித்து. ஈஸ்வரனும் கூட பொதுவான தன்மையில் பிரபஞ்சத்திற்கு காரணமாக, படைப்பு காரணம் சொல்லும்போது அனைத்தையும் அறிந்தவர் சர்வஜ்ஞன். தனித்தனியாக அவருக்கு இந்த அறிவும் அவருக்கு இருக்காகவே அவர் சர்வவித்து. அதுக்கு இன்னொரு உதாரணம் ஒருத்தர் சொல்லியிருக்கார், சொல்லலாம். அம்மாவுக்கு 10 பிள்ளைங்க. சாமி எப்போ அம்மாவுக்குன்னு கேட்டுறாதீங்க. ஆமாம், நம்மளாம் 4 குழந்தை, 5 குழந்தை, 6 குழந்தை. இன்றைக்கும் ஒருத்தர் இருக்கார், ஆனையூரில் இருக்கார், மதுரையில். அவர் 9வது பையனா. இப்போல்லாம் ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, அதுக்கே ததிகினத்தம் போடுறோம். அம்மாவுக்கு 10 பிள்ளை இருக்கு. மொத்தத்தில் 10 பிள்ளைகள். உபாதான காரணம் சர்வஜ்ஞன். ஆனால் ஒவ்வொரு பிள்ளையோட குணாம்சம் அதுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா தெரியாதா? ஒவ்வொரு பையனும் எப்போ பிறந்தான், என்ன டேட் ஆஃப் பர்த், அது என்ன இல்லையா, அதெல்லாம் தெரியும் இல்லையா? அப்போ என்ன விசேஷமாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது சர்வவித்து. அது போல நல்ல உதாரணம் தான் இது. ஆகவே என்ன, அவன் சர்வவித்து. யாரு? குயவன். ஒவ்வொரு பானையோட தனித்தன்மை, தனி விசேஷத்தை அறிந்தவன். ஆக சர்வவித்து என்றால் ஒவ்வொரு காரியத்தையும் அறிபவன். இந்த ஒவ்வொரு காரியத்தை சர்வவித்து என்பதும் கூட நிமித்த காரணத்துக்கு ஒரு லட்சணம் தான். ஆக அக்ஷர பிரம்மன் நிமித்த காரணமாக இருக்க வேண்டும், சர்வஜனாகவும் இருப்பார். அது காரண ஞானம், சாமானிய ஞானம், பொதுவாக பொதுவாக அறிந்த நிலை. சர்வவித்தாக இருப்பார். ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் தனித்தனியான அறிவு அவருக்கு இருக்கும். அது விசேஷ ஞானம், காரிய ஞானம். சரி, அடுத்து மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். யக, யார், எந்த அக்ஷரமானது, தத்துவமானது ஈஸ்வரனானவர், சர்வஜ்ஞக, எல்லாவற்றையும் அறிபவரோ, எல்லா காரணத்தையும் அறிபவரோ, உபாதான காரணத்தை அறிபவரோ, அடுத்து சர்வவித்து, காரியத்தையும் அறிபவரோ. காரியத்தை பற்றி ஞானம் அபராவித்யாவாக இருந்தாலும் கூட
காரணத்தை பற்றிய ஞானம் பராவித்யாக இருந்தாலும் கூட இங்கே பராவித்யா அப்பராவித்யா அனைத்தையும் எவர் அறிவாரோ. பராவித்யா அப்பராவித்யா ஞாபகம் இருக்கு இல்லையா? எஸ்ய ஞானமயம் தபக, சென்ற மந்திரத்தில் தபசா சீயத்தே பிரம்மம் என்று சொல்லப்பட்டது. அந்த தபஸ் இங்கே விளக்கப்படுகின்றது. ஞானமயம் தபக, இங்கே தபஸ் என்பது ஞானமயம். ஞானமயம் சொல்லி சொன்னா சங்கல்பம் செய்வது. ஆமாம், சங்கல்பமய தபக அப்படி சொல்லலாம். இதையும் இவ்விதம் செய்யலாம் என்று தீர்மானம் செய்வது தான், அப்படி எண்ணுவது தான் அக்ஷர பிரம்மத்தினுடைய ஞானமயம் தபஸ். தபசாச்சியது தவத்தின் மூலமாக சங்கல்பம் செய்தார் என்று சொல்லப்பட்டது. இங்கு இப்படி சிருஷ்டி செய்யலாம் என்று எண்ணுவது தான் தபசா. ஆமாம், அவருடைய தவம் அறிவுமயமானது, அறிவுபூர்வமான திட்டம். ஆமாம், அறிவுபூர்வமான திட்டம். இங்கு ஒரு விசேஷம் இருக்கின்றது. பரம்பொருள் தவத்தினால் தன்னுடைய எண்ணத்தினாலேயே விருத்தியினாலேயே இங்கு சிருஷ்டியை செய்தார் என்பதில் ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. இச்சா மாத்திரம் சிருஷ்டி செய்து விடுவது பகவானுடைய தன்மை. நாம் உண்மையிலே ஒரு பொருளை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்றால் வெறும் எண்ணங்களிலே சிருஷ்டி செய்திட முடியுமா? வாயிலே வடை சுட முடியுமா? நிறைய பேர் செய்கிறாங்க, வாயிலே வடை சுடுறாங்க சொல்றாங்க. அது போல சும்மா பொய்யா கற்பனை ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லலாம். நாம் கனவு காணும்போது நாமும் ஒரு சிருஷ்டியை செய்கின்றோம் இல்லையா? ஆனால் பகவானுடைய எண்ணங்கள் நம்முடைய கனவுல, நம்முடைய எண்ணங்கள் விதவிதமான மனிதர்கள், விதவிதமான மிருகங்கள், விதவிதமான அனுபவங்கள், விதவிதமான பொருள்கள், உலகங்களை சிருஷ்டி செய்கிறோம். அங்கேயே நாமளும் ஆடுறோம், பாடுறோம், ஓடுறோம், பயப்படுறோம், மேலேருந்து கீழே குதிக்கிறோம், என்னென்ன பண்ணுறோம், ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். எல்லாம் நம்முடைய பழைய எண்ணங்களுடைய விருத்தி விகாரங்கள் தான், எண்ணங்களுடைய விகாரங்கள். அது வேறு. ஆக எண்ணங்களே பல மனிதர்களை நாம் கனவுகளை சிருஷ்டி செய்து விடுகின்றோம். எண்ணங்களே நாம் கனவாக மாற்றுகின்றோம். ஆனால் இந்த பொய்யான சிருஷ்டி வர வேண்டுமென்றால் அது சங்கல்பத்திலிருந்து வரலாம். இது இந்த ஜாகிரத் பிரபஞ்சமாக நாம் அனுபவிப்பதெல்லாம் இறைவனுடைய கனவிலே தோன்றிய எண்ணமாகவும் நாம் கருதலாம். நாம் என்னென்னு நாம் கனவிலே ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணுறோம். ஆனால் நமக்கு இந்த ஜாகிரத் பிரபஞ்சம் இருக்க உண்மையிலேயே இறைவனுக்கு கனவில் ஒரு எண்ணங்களாலே சிருஷ்டி செய்ததாக ஒரு அர்த்தமும் கூட சொல்லப்படுகின்றது. பகவானுடைய கனவில் நாம் தோன்றியுள்ளோம். பகவான் கனவு காண மனம் எது? மாயை தான். ஆகவே மாயா சங்கல்பம் தான் அந்த கனவில். நாம் எல்லாம் என்ன, அவருடைய கனவில் நாம் ஒரு கனவு காண்றோம். கனவுல ஒரு கனவு. ஆமாம், டிவியில் சில நேரம் பார்ப்போம். டிவியில் கதையில், ட்ராமாவில் அவங்க டிவியில் செய்தி கேட்பாங்க, தகவல் கேட்பாங்க. ரெண்டுத்து எதில் பார்க்குறோம்? இந்த உலகம் இறைவனுடைய கனவு. அதில் நாம் என்ன பண்ணுறோம்? கனவு தான் சொல்கிறார். கனவு காணலின் நீரென இவ்வுலகம் எமக்கு தோன்ற அப்படி சொல்லி தாய்மன்னர் சொல்கிறார். இந்த உலகம் இறைவனுடைய கனவில் தோன்றது தான். இது உண்மையிலே இது கையில் ஞானதாஸ் இன்னொரு வார்த்தை சொல்லுவார். இந்த ஞானத்துக்கு அந்த சிஷ்யன் இந்த பிரபஞ்சம் கனவு என துணிந்தான் சொல்கிறார். இல்லையே, இவ்வளோ ஜாகிர சாலிடாக இருக்க, அது அவர் கனவுன்னு துணிஞ்சிட்டானா. நமக்கு அந்த துணிவே வார்த்தை பயமாக இருக்குது. அப்போ கனவுன்னா போய் 1 மணிக்கு சாப்பிட்றத விட கனவா சுவாமின்னா இதெல்லாம் அறிவில் புரிதல் இதெல்லாம். ஆமாம், பகவான் ஒரு பொம்மை செய்ய அதை நாம் ஒரு பொம்மையை செய்திருக்கின்றோம். ஆமாம், இறைவன் ஒரு பொம்மையை செய்தான் தான் விளையாட, அவ் இரண்டும் சேர்ந்து பொம்மையை செய்து தாம் விளையாட. நல்ல வரிகள் தான், அதெல்லாம் யோசிக்கலாம், தப்பு கிடையாது, நல்ல விஷயங்கள் தானே.
ஆக பொய்யான ஒரு சிருஷ்டி தேவை என்றால் அதை சங்கல்பத்தினாலே நாம் செய்து விடலாம். ஆக யாருடைய தவம் ஞானமயமாக இருக்கின்றதோ, எந்த ஈஸ்வரன் சர்வஜனாகவும் சர்வவிதாகவும் இருக்கின்றதோ, எவருடைய தபஸ் வெறும் சங்கல்பமாக இருக்கின்றதோ, அப்படிப்பட்ட தஸ்மாத் அப்படிப்பட்ட பிரம்மத்திடமிருந்து ஈஸ்வரனிடமிருந்து ஃப்ரம் தட் பிரம்மன் என்ன எல்லாம் தோன்றியதான் சொல்கின்றது. ஏதத் பிரம்ம ஜாயத்தே சூக்ஷ்ம ஷரீர அபிமானி சூக்ஷ்ம பிரபஞ்சம் ஹிரண்ய கர்ப்பன் தோன்றினார். ஜாயத்தை என்றால் தோன்றியது சொல்லி அர்த்தம். இங்கே தோன்றினார். இரண்டாவது வரையில் பாருங்க, பிரம்ம என்று வருகின்ற ஒரு சொல் அக்ஷர பிரம்மத்திலிருந்து தோன்றிய பிரம்ம ஹிரண்ய கர்ப்பன். பிரம்ம தேவானாம் பிரதம சம்பபூவ எங்கே பார்த்தோம்? இந்த உபநிஷத்துலாம் பாரு, பரவாயில்ல, அலர்ட்டாக இருக்கிறீங்க. சூக்ஷ்ம பிராண சக்தின்னு சொல்லி பார்த்தோம்னா சூக்ஷ்ம சிருஷ்டிகர்த்தா, அதற்கு அபிமான தேவதை தோன்றியது சொல்லி அர்த்தம். ஆக பிறகு என்ன தோன்றியது? நாம ரூபம், விதவிதமான பெயர்கள். ரூபம் என்றால் வடிவங்கள். பிற்பாடு அன்னம், அன்னம் அன்னம் சொல்லி சொன்னால் உணவு, போக்கிய வஸ்துக்கள், நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா பொருள்களும், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்மால் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள், உணவு எல்லாம் என்ன ஆகிடுதான்? ஜாயத்தே தோன்றியது. மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் தேவையான அன்னம், உணவு எல்லாம் தோன்றியது. சென்ற ஸ்லோகம் சிருஷ்டிக்கு தயாராக இருக்கின்ற நிலை சொன்னது, இங்கே தோன்றிய நிலை சொன்னது. இரண்டாவது வரியில் பிரம்ம என்பது போக்தாவை குறிக்கின்றது, அன்னம் என்பது போக்கியத்தை குறிக்கிறது. போகி என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களே? ஆமாம் ஆமாம், அங்கே வடற்காடு அங்கெல்லாம் போகியத்துக்கு எடுத்தாங்க நிலத்தை, இங்கே குத்தகைக்கு எடுத்துருந்தாங்க, போகியம் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை அந்த காலத்தில் பத்திரத்தில் நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் உபயோகப்படுத்திங்க. இப்போ எல்லாம் தமிழ் படுத்திட்டாங்க, தமிழில் படுத்திட்டாங்க. தமிழ் படுத்து. ஆகவே அந்த நிமித்த காரணமான பிரம்மத்திடமிருந்து அனுபவிப்போம், ஜீவனும் அனுபவிக்கப்படும் பொருள் என்று இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஜாயத்தை. சரி, எப்படியோ தோன்றிடுச்சு, அவ்வளோதான், போதும் சாமி, விட்டுடுங்க எங்களை. எப்படியோ தோன்றியாச்சு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கிறோம், விட்டுடுங்க. இந்த 9வது மந்திரத்தில் எப்படி அக்ஷர பிரம்ம நிமித்த காரணம் சொல்லப்பட்டது. இதற்கு முன்பாக 7-8 மந்திரங்கள் எப்படி உபாதான காரணம் என்று கூறியது இல்லையா? ஆக இத்துடன் முதல் முண்டகம், முதல் பகுதி கண்டம் முடிவடைகின்றது 9 மந்திரங்களோடு. இங்கே ஞாபகம் வைக்க வேண்டும், சாஸ்திரத்தில் படைப்புக்கு தாத்பரியம் கிடையாது. இப்போ ஏன் சுவாமி இவ்வளோ நேரம் சொன்னீங்க? சொல்லியிருக்காங்க, முக்கியத்துவம் அவ்வளவா கிடையாது. படைப்பை சொல்வதன் நோக்கம் படைப்பை உண்மையாக சொல்வதற்கு இல்லை என்று சொல்வதற்காகத்தான், உண்மை இல்லை என்று சொல்வதற்காகத்தான். படைப்பு என்றால் என்ன என்று சொல்லி காரணத்தை சொல்லி, காரியம் ப்ராடக்ட் இருக்க அது படைக்கப்பட்டது என்று சொல்லி விளக்கி, பிற்பாடு காரியம் என்று ஒன்று தோன்றவே இல்லை, முழு பூசணிக்காய் சோத்தில் மறைச்சா போல. இதெல்லாம் பெயர் வடிவமே, நாம ரூபமே. பெயர் வடிவத்துக்கு வெயிட் இல்லை. ஆமாம், நகையை வெயிட் போட்டால் வெயிட்டு பெயர் வடிவத்துக்கா தங்கத்துக்கா? தங்கத்துக்கு தான். இப்போது கடைக்கு அம்மா கூட ஐயா போயாச்சு, நகை கடைக்கு. ஆமாம், அங்கே அம்மா எல்லா நகையும் பார்க்குறாங்க, ஒன்று ஒன்றா பார்க்குறேன், எல்லாமே ஆசையாக தான் இருக்குது, வாங்கிக்கிடலாம். ஒன்று ஒன்றா அவங்க எடுக்கும்பொழுது பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்லுவார்னா, கடைக்காரர் அவர் இத்தனை சவரன்னு சொல்லுவார், 2 சவரன் 4 ஏதோ சொல்லுவார், குண்டு மணி எல்லாம் சொல்லுவார். நமக்கு நகையில் நாம ரூபத்தில் ஞாபகம் இருக்கும், அவருக்கு என்ன வெயிட்டில் ஞாபகம் இருக்கும், விலையில் ஞாபகம் இருக்கும். அவங்க 2 பேரும் பேசிக்கும்போது ஐயாவுக்கு பர்ஸில் ஞாபகம் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் ஞாபகம் இருக்கும், எவ்வளோ போகும்போது எவ்வளோ டெபிட் ஆகும் போது தெரியலையே. ஒருத்தருக்கு ஒரு ஞாபகம். ஆக படைப்பு என்றால் என்ன என்று சொல்லி காரணம் சொல்லி
காரியம் ப்ராடக்ட், ஜகத் படைக்கப்பட்டது என்று சொல்லி விளக்கி பிற்பாடு காரியம் என்பது தோற்றமே, பெயர் வடிவமே, உண்மையில் இருப்பது காரணமே. கம்மல் சொன்னாலும் மூக்குத்தி சொன்னாலும் என்ன சொன்னாலும் என்ன, அங்கே இருப்பதெல்லாம் தங்கமே. தங்கமே தங்கம்தான் இருக்கு, தங்கமே புரிஞ்சுக்கோ. காரணம் என்பதும் காரியத்தின் அடிப்படையில் சொல்லி, காரணம் என்பதும் உண்மையில் இல்லை என்று சொல்லி, இருப்பது ஒன்றே, அந்த இருக்கின்ற ஒன்று தான் பிரம்ம என்று புரிய வைப்பதற்காக தான் சிருஷ்டி. இந்த காரிய காரண விளக்கம் எல்லாம் சொல்வதன் தாத்பரியம், எடுத்த எடுப்பிலேயே இதெல்லாம் சொன்னால் ஒன்றும் புரியாது என்பதற்காக மெத்தட் ஆஃப் டீச்சிங் ஒரு முறையை கையாளுகின்றது. இந்த முறைக்கு பெயர் அத்தியாரோப அபவாதம். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆமாம், கேட்டவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அத்தியாரோப அபவாதம். அத்தியாரோபம் என்றால் ஏற்றி வைத்தல், அபவாதம் என்றால் ஏற்றி வைத்ததை நீக்குதல். ஆமாம், அந்த பிரம்மத்தின் மீது இந்த சிருஷ்டியானது இப்படிலாம் வந்தது என்று ஏற்றி வைத்து பிறகு நீக்கிய பிற்பாடு இருப்பது என்ன? பிரம்மமே. களிமண்ணில் நாம ரூபங்கள் தோன்றியது, பானை என்றும் சட்டி என்றும் தொட்டி என்றும் எல்லாம். பிற்பாடு அந்த நாம ரூபங்களை நீக்கி பார்த்தால் களிமண் தான். நாம ரூபமாக இருக்கும்பொழுது என்ன? அது களிமண் தான். பானையாக இருக்கும்போது களிமண் தான், பானைக்கு முன்னும் களிமண் தான், பானை உடைஞ்சாலும் பிறகு இருப்பது களிமண் தான். அப்போ இருக்கிறது என்னென்ன? களிமண் தான். அதே போல பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த சிருஷ்டியானது வெறும் நாமரூபமே. ஆக நாமரூபமாக இருக்கும்பொழுது அது பிரம்மன் தான். நாமரூபம் தோன்றுவதற்கு முன்னும் பிரம்மன் தான் இருந்தது. நாமரூபம் ஒடுங்கிய பிற்பாடு இருக்க போகிறது என்ன? பிரம்மமே. ஆகவே இருப்பது என்ன? உண்மையில் பிரம்மம் மட்டுமே. ஆக இந்த ஜெகத் சிருஷ்டி எல்லாம் அந்த பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, தோற்றுவிக்கப்பட்டது, கற்பிக்கப்பட்டுள்ளது. இங்கு பார்த்த மந்திரங்கள் 8 முதல் 9, 8, 9 இந்த மந்திரங்களில் சில சம்ஸ்கிருத வார்த்தைகளை இங்கு இடத்திற்கேற்றாற் போல உரை ஆசிரியர்கள் கொடுத்த அர்த்தம் இங்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவிற்கு நாம் பயன்படுத்தியுள்ளோம். இல்லை என்றால் என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னால், டிக்ஷனரி படி அர்த்தம் பார்த்தால் கடினம், சரியாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப அப்படியே சுற்றி வரணும் அந்த விளக்கறதுக்காக. அதெல்லாம் இலக்கண முறையாகவும் பிற முறைகளினாலும் பிரம்மசூத்ராதி நூல்கள் வருகின்ற பார்க்கும்பொழுது அந்தந்த இடத்துல இந்த வார்த்தைகளுக்கு ஏன் இப்படி அர்த்தம் வந்தது என்று அங்கே இலக்கண முறைப்படி அங்கே பார்க்க முடியும். இங்கே வேண்டாம். ஏனென்றால் ஆரம்ப உபநிஷத்தில் அதெல்லாம் பார்த்தோம்னா அடுத்த வகுப்பு சாமிஜி நாங்கள் கொஞ்சம் அப்படி போயிட்டு வரலாம்னு நினைக்கிறோம். கொஞ்சம் வீட்டிலலாம் ஒரு வேலை இருக்குது, ஃபோன் வந்துடுது. இது முக்கியமான ஒரு வேலையா, நான் போயே ஆகணும். நீங்க என்ன பண்ணி இத்துடன் முதல் பகுதி முடிந்தது. இனி அபரா மற்றும் பரா வித்யா விளக்கப்படும். மற்ற விஷயங்கள்ல அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன், திருவடி போற்றி போற்றி. இந்த பாடல் கைவல்ய நவனியத்தில் வருது, அந்த பாடல் இது. அடுத்து அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும்
நல்லவே எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாப்பமெல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், காலமுடு தேச வர்த்தமான மாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி, மாலரவும் சைவ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி, ஜாலமிகும் எளியேன் இவ்வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்தருள் ஆளடியில் பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார அருளடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.